பெரும்பாலுமே குடும்ப வாழ்க்கையிலயா இருக்கட்டும், செய்யக்கூடிய தொழிலா இருக்கட்டும், எதுக்கு கஷ்டம் வருதுன்னே தெரியாம நெறைய விஷயங்கள் பொறுத்தவரைக்குமே முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க. மேசராசிக்காரங்கள பொறுத்தவரைக்குமே ஜோதிட ரீதியாவும் சரி, நெறைய ஆலய வழிபாட்டு எல்லாமே செய்யக்கூடியவங்கங்கிறது இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. திறமைங்கிறது கொட்டி கிடக்கும். நீங்க பொறுத்தவரைக்குமே உழைப்பு கொடுக்க தயங்க மாட்டீங்க. ஆனா எந்த வகையில தடை ஏற்படுதுங்கன்னே தெரியாது. குடும்ப வாழ்க்கையில நல்லதுங்கிறது நடக்காத சூழ்நிலைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தூண்டுதல் பொறுத்தவரைக்குமே உங்களுக்கு இல்லாமலாம் இல்ல. ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்திங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. ஏதோ ஒண்ணு பொறுத்தவரைக்குமே உங்க வாழ்க்கையில இறுக்கி பிடிச்சிட்டு இருக்குதுன்னே சொல்லலாங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்னதான் ஜோதிட ரீதியா நீங்க போனாலும் சரி, அடிக்கடி ஆலய வழிபாடு, இஷ்ட வழிபாடு எல்லாமே செஞ்சாலும் சரி, ஒரே ஒரு வழிபாடு உங்க வாழ்க்கையில இருக்குது. அதையும் நீங்க செஞ்சு பார்த்துறது தான் நல்லது. இதனால உங்க வாழ்க்கையில எந்த தடையா இருந்தாலும் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. அப்படிப்பட்ட வழிபாடு பார்த்தீங்கன்னா, அது குலதெய்வ வழிபாடு தான். அதுவுமே குலதெய்வ தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா, வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன் ஏற்படுங்கிறதையும், குலதெய்வ வழிபாட்டை எப்படி செய்யணுங்கிறதையும், குலதெய்வ வழிபாட்டுக்கான பரிகாரங்கள், தோஷங்கள் நீக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில தொடர்ந்து தடையாவே இருக்குது. எந்த ஒரு நல்லதுமே நடக்கல. ஒண்ணு போனா ஒண்ணு அடி மேல் அடி விழுதுன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா, இந்த விஷயத்த மறக்காம நீங்க செய்ய பாருங்க. அப்படி பார்க்குறப்ப மேஷராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு நீங்க எப்படிப்பட்ட பலன்களை தொடர்ந்து பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும்? தொடர்ந்து குல தெய்வத்துக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்னென்னங்கிறதையும் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வேலையாக இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தீராத கஷ்டம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குதா? இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சில பேர் பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியான கஷ்டங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். என்ன அலசி அரைஞ்சு பார்த்துட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் ஜாதகத்தில் யாராவது ஒருத்தருக்காவது வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லிடுவாங்க, குலதெய்வங்கிறது இல்லை, குலதெய்வங்கிறது இந்த நேரம் நிலவாசப்படியில் இல்லை, குலதெய்வத்தோட ஏதாவது ஒரு குறை இருக்குதுங்கிறது ஏதாவது ஒரு வகையிலங்கிறது உணர்த்திடுவாங்க. அப்படிப்பட்டவங்க பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தை நீங்கள் தவறாமல் செய்யணுங்க. குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்குமே குலதெய்வத்தை நினைக்காம இருந்தாலும், குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இருந்தாலும், சில பேர் எல்லாமே வருஷ கணக்கில் கூட குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வராமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே குலதெய்வத்தோட கோபங்கிறது இல்லாமலாம் இருக்காது. எத்தனை தெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, குலதெய்வ வழிபாடு செய்கிறது தான் நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு போகாதனால மட்டும் குலதெய்வத்தோட கோபங்கிறது ஏற்படாமல் இருக்கிறது இல்லை. சில பேர் பொறுத்த வரைக்குமே இந்த கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த பசு சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மன ரீதியான, அதாவது உங்களுடைய பரம்பரை வழியில் ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுத்துருக்க கூட இந்த நேரத்தில் இந்த குலதெய்வ சாபம், இந்த குலதெய்வ கோபங்கிறது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அப்படி நீங்கள் குலதெய்வ வழிபாட்டில் ஒரு சில விஷயத்தை செய்கிறதால உங்கள் வாழ்க்கையில் எந்த தடையாக இருந்தாலும் அது நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதை தான் இந்த பதிவில் நாம் மேலுமே பார்க்க போகிறோம். தொடர்ந்து மேசராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வேலையாக மேசராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரதுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலனாலும் போயிட்டு போகுது. இந்த குலதெய்வ வழிபாட்டை முதல்ல செய்ய பாருங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு குடும்பத்தில் பரம்பரை செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு வருஷமாவது குடும்பத்தில் எல்லாருமே ஒன்று கூடி குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. இதனால் குடும்பத்தில் ஒத்துமை சந்தோஷங்கிறது கிடைக்கும். ஏன்னா நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாராக இருப்பாங்க? நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். மற்றவங்க கூட ஒரு பொறாமை பார்வையோடு தான் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. எப்படி முன்னுக்கு வராங்க பார்த்தலாங்கிற ஒரு சிந்தனை கண்ணோட்டத்தோடு தான் சொந்த பந்தமாக இருக்கட்டும் கூட வெளியில் இருக்கக்கூடியவங்களாட்டும் இருப்பாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தான் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபரை நினைக்கிறப்ப நம்ம சந்ததியில் வரக்கூடியவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறத குலதெய்வம் மட்டும்தான் நமக்கு முதல்ல நினைக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு முதல்ல செய்ய பாருங்க. குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போகிறது நல்லதுங்க. குலதெய்வ கோவிலுக்கிட்ட போயிட்டு வர பாருங்க, குலதெய்வத்தை பார்த்துட்டு வர பாருங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் தாராளமாக குலதெய்வத்தை நீங்கள் பார்த்து பேசலாம். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைய சொல்லலாம். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கிறது எல்லா துன்பத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போனதுமே வேலையாக சக்கரை பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செய்ய பாருங்கள். அவங்கவுங்க குலவழக்கப்படி உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன இஷ்டப்படையலோ அதை நீங்கள் செய்கிறது நல்லது. மண் அகல் விளக்கில் விளக்கேற்றுறது இன்னும் சிறப்புங்க. சுத்தமான செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் நீங்கள் பயன்படுத்துறது இன்னும் நல்லது தான். வேறு என்ன பயன்படுத்தக்கூடாதுங்கிறது சொல்லலை, ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறது நல்லது. பஞ்சு திரி போட்டு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யணுங்க. ஒரு சின்ன தாம்பாளத்தட்டை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே
மண் அகல் விளக்கு, இந்த மண் அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி நீங்கள் கூப்பிடணும், தெய்வம் ஏற்றணும். பின்னாடி அந்த எண்ணெயில் ஒரு சொட்டு தேன், 3 மிளகு போடணும். இப்படி போட்ட பின்னாடி இந்த தீபத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்குதோ அதை சொல்லிட்டு பாருங்க. நம்பிக்கையோடு செய்யணுங்க. நீங்கள் இப்படி செய்கிறப்ப உங்கள் குலதெய்வத்தோட பேரை 27 முறை நீங்கள் மனதிலையும் சரி வெளிப்படையாகவும் சரி நீங்கள் உச்சரிக்க பாருங்கள். இப்படியே தொடர்ந்து நீங்கள் 41 நாட்கள் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா குலதெய்வத்தால் எந்த மாணவர்த்தம் இருந்தாலும் அது நீங்கி நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குலதெய்வம்னு சொன்னாலே அது சக்தி மிகுந்த தெய்வம் தான். அதே மாதிரி அதே கையோடையே வீட்டுக்கு வந்து நீங்கள் வீட்டை பொறுத்த வரைக்குமே நல்லா அதுக்கு முன்னாடி கோவில் போகிறதுக்கு முன்னாடியே சுத்தம் செஞ்சு வீட்டு நிலவாசப்படி நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தீப ஆராதனை காட்டி நீங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கணும். குலதெய்வத்தை வீட்டில் இருக்க செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்யணுங்க. அதாவது தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தை மனதால் நினச்சி நீங்கள் தீபம் போட்டுட்டு வந்தாலே உங்கள் குலதெய்வங்கிறது உங்கள் வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படி நீங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க இருக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. விரைவிலேயே நீங்கள் குலதெய்வ படம் இருந்தால் வீட்டில் வைக்கக்கூடியவங்க வச்சு வழிபாடு செய்ய பாருங்கள். குலதெய்வ படம் இல்லாதவங்க இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் தீபம் ஏற்றி விரைவில் எங்கள் குலதெய்வம் எனக்கு தெரியல, விரைவில் எனக்கு குலதெய்வத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டுங்கன்னு நீங்கள் வேண்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை செஞ்சுக்கலாம். உங்களுடைய இந்த தாத்தா பாட்டி வழியில், இந்த சித்தப்பா பெரியப்பா வழியில் நல்லா விசாரித்து உங்கள் குலதெய்வத்தை தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய பார்க்கலாம். இப்படி செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த மாத காலகட்டங்களில் பெறப்போறீங்கிறத இந்த பதிவில் நாம் மேலுமே பார்க்கலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க. என்ன ஒன்று கோவம் தான் கொஞ்சம் போஸ்கொண்டு வரும், கோவத்தை கட்டுப்படுத்துக்குங்க. இந்த நேரம் ராசி அதிபதி செவ்வாய் உபஜென்மஸ்தான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறார். அதனால் நல்ல மாட்டம் தான். நிறைய விஷயம் பொறுத்த வரைக்குமே கிணத்துல போட்ட கல்லாக கடந்த விஷயம் எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் நல்லபடியாக பங்கு இல்லாமல் பிரிச்சுக்கிட்டு போகணும். அண்ணன் தம்பி வகையில் எந்த சண்டை சச்சரவும் ஏற்படக்கூடாதுன்னு தான் இந்த நேரம் நீங்கள் போராடுறீங்க. ஆனாலுமே வெளியில் இருக்கக்கூடியவங்க சகோதர வகையில் கொஞ்சம் ஒத்துமையை பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேடிக்கை பார்க்கக்கூடியவங்க, தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகம். அதனால் வெளியில் பொறுத்த வரைக்குமே வெளியாள்கிட்ட நீங்கள் பிரச்சனையை கொண்டு போக முயற்சி செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்டையும் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் பேசி சமாதானமாக போக பாருங்கள். அப்படி முடியலைன்னா இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம். இந்த நேரத்தில் அது பற்றின பேச்சுவார்த்தை வேண்டாம். கூட பிறந்தவங்க வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். எப்பயுமே மேசராசிக்காரங்க இந்த விஷயத்தில் குறைய சொல்ல முடியாது. எல்லாருமே வேணும் நினைக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க தான். அதுவுமே இந்த கூட பிறந்த உறவுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு எதுவும் ஏற்பட போகிறதில்ல, அது தெரியும் உங்களுக்கு. மற்றவங்களால பொறுத்த வரைக்குமே கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், அவங்களால உங்களுக்கு எந்த பயனுமே இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் அதை பற்றி எல்லாமே நீங்கள் கவலைப்பட்டதில்லை. அடுத்து ஆகிற வேலை என்னவோ அதை பற்றி தான் யோசிக்கக்கூடியங்களா இருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் கட்டுக்கடங்காத கோபங்கிறது வரும். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. பணம் சம்பாதிக்கிறத பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஆர்வம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் சொத்தை விற்று தான் வாங்கணுங்கிறது என்னெல்லாம் வேண்டாம். சொத்து சம்மந்தப்பட்ட முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த காலம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வெளிநபர்கிட்ட அதிகமாக கொண்டு போகாதீங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பதவி சம்மந்தப்பட்ட விஷயமும் சிறப்பாக இருக்குது. தடப்பட்ட வருமானம் சிறப்பாக இருக்குது. சம்பள உயர்வு, இடமாற்றம் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லைங்க. தொழில் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. தொழில் விருத்திக்காக தான் சில பேர் பொறுத்த வரைக்குமே இந்த சொத்தை அடமானம் வச்சு பொறுத்த வரைக்குமே ஏதாவது செய்யணும்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியங்களா இருப்பீங்க. அவங்களுக்கு தான் இந்த காலத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமைங்கிறது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேலையில் பதவி உயர்வு உண்டுங்க. சில நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலுமே அந்த வேலை உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வீடு வாங்கக்கூடிய முயற்சி இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சனி வக்கர கதியில் இருக்கிறாங்க. மற்றவங்க பேச்சை மட்டும் நம்பிடாதீங்க. மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிடாதீங்க. இந்த நேரம் என்னதான் வேலை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் இந்த நேரத்தில் கண்ணும் கருத்துமாக உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. குழந்தைகளோட நிலையில் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. நல்ல மாற்றம் காத்திருக்குது. இதுக்கு முன்னாடி வம்பு வழக்குன்னு போயிட்டு அந்த வாழ்க்கையில் கூட இந்த நேரம் பெருசாக பாதிப்பு இல்லை. நல்லபடியாக உங்களுக்கு எல்லாமே முடியும். தொழில் நல்லா அமையக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குழந்தைகளை பற்றின கவலை தான் பெரும்பாலான மேசராசி அன்பர்களுக்கு குழப்பங்கிறது. அதனால தான் அந்த குழப்பம் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட படிப்பு எடுத்துக்கிட்டாலும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடந்துக்குவாங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த சொத்து பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே நிறைய வரும். சகோதரரோட பேசாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு யோகா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கின்
தடைப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஆன்மீக பயணம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் மேசராசி என்பவர்கள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புண்டுங்க. ஆன்மீக பயணத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. வேலையில் பொறுத்த வரைக்குமே கண்ணு கருத்துமாக இருக்க பாருங்கள். வியாபாரத்துலையும் தொழிலும் சரி, திடீர்னு எதிர்பாராத திருப்பு உண்டாகும், நல்ல மாற்றம் காத்திருக்குது. வயசானவங்களாக இருந்தால் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். வீட்டில் விரைவிலேயே சுப செலவு காத்திருக்கிறதால சேமிப்பு ரொம்ப முக்கியம். நண்பனாக இருந்தாலும் சரி, உறவு வகையிலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் பார்த்து பக்குவமாக நடந்துக்க பாருங்கள். நேரத்தை வீணடிக்காதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தான். குடும்பத்திலுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா மகிழ்ச்சி தங்கும். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறதும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறதும் மறந்துடாதீங்க. இதனால் கண்டிப்பாக நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.